போல என்மேல் வந்து அமர்ந்திடும். இயேசு மேலே வந்த அந்த ஆவியானவர் வெண்புறா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை. அது அவர் மேலே வந்து அமர்ந்த வெண்புறா யோவான் ஸ்நானனோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு வந்து நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம நடத்துகிறார், மென்மையாய் நடத்துகிறார், அதுலேருந்து தெரிகிறது. இன்னைக்கு ஒரு புது அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இன்னைக்கு விண்ணக காற்றாகிய நீர் திரும்ப எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுக்குள்ளேருந்து வெளியே வாங்கப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. காலையிலேருந்து ஒரு வசனம் ஞாபகத்துட்டு வந்துட்டே இருந்துச்சு எழுந்ததுலேருந்து. என்னென்னா, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனுக்கு அவனை தெரியுமா? தேவனுக்கு அவனை தெரியும். அக்கிரமசைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியன்னு சொன்னார் அப்படி சொல்லிட்டுல ஒரு வசனம் இயேசுவோட வாயிலேருந்து வந்தது. அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சால் கூட அவங்கள அறியேன், உங்களை தெரியாது எனக்கு அப்படி சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் அப்போ உன்னை தெரியும்னு சொல்லணும்னா என்ன செய்யணும்னு இன்னொரு வசனம் சொல்லுது கொரிந்தியரில். தேவனில் அன்பு கூறுகிறவன். தேவனில் அன்பு கூறுறதுனா என்னது? அவ்வளோ கஷ்டமான பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. ஆவியானவர் உள்ளே இருக்காருனாலே அவர் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 தான் சொல்லுது. ஆவியானவர் பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டு உள்ளே இருக்குது. அப்போ ஏன் நமக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது? அவர் அன்பு கூடுற மாதிரி அவர் அடிக்கடி யோசிக்கிறது இல்லை, அவர் அடிக்கடி பேசுறது இல்லை. அந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா ஏன் வந்து அது உணர்வு இல்லை அப்படின்னா சொல்ல வேண்டியிருக்கு. அன்பு வந்து வாயில் பேச தான் வரும். நம்ம பிள்ளைகள் மேலே நேசிக்கிறோன்னா பிள்ளைகள்கிட்ட என்னெல்லாம் பேசுகிறோம்? என் செல்லம், என் கண்ணுக்குட்டி, என் தங்கம், என் தங்க பிள்ளை, என் வைர பிள்ளை அப்படிலாம் சொல்கிறீங்களா நீங்கள்? அம்மாமார் வந்து சொல்லணும் பாருங்களேன். பிள்ளைகளுக்கு வந்து நமக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்ல தான் அவங்களுக்கு தெரியும். அது அவங்களோட ஆத்மாவில் அது போயிட்டே இருக்கும் நம்ம சொல்கிற நல்ல வார்த்தைகள். அதே மாதிரி தேவனை பார்த்து சொல்லியிருக்கீங்களா, அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, உன்னை எனக்கு தெரியும், நீ என்கிட்ட எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு உன்னைய தெரியும் எனக்கு. அதான் அந்த வசனம் சொல்லுது. தேவனில் அன்பு கூறுகிறவனை அவர் அறிந்திருக்கிறார். அது போதும் நமக்கு. உன்னை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரியுதோ தெரியலையோ அவருக்கு தெரிஞ்சால் போதும். என்ன? அதனால் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறார். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறதுனா சும்மா தெரிகிறது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்வோம், எப்போ எந்த முடிவு எடுப்போம், நம்முடைய வில்ல நம்முடைய சித்தத்தை எப்படி பயன்படுத்துவோம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம செய்வோம். சந்தோஷமாக கைத்தட்டி, விண்ணக காற்றே நீர் என்மேல் வந்து வீசிடும், வெண்புறாவை போல நீச்சல் ஆழம் வேண்டுமே, பெல்லத்தின் மேல் பெல்லனடை என்மேல் இன்னைக்கு அசைவாடுங்க. நீங்கள் பாடணும், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு சந்தோஷமாக கைத்தட்டி பாடலாம். என்மேல் வந்த மந்திடும், முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவுக்கல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவுக்கல்ல, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் இயேசுவே. விண்ணக காற்றே நீர் இந்த இடத்தில் வீசிடும், வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் இந்த இடத்தில் வீசிடும், வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாய்
எங்கள் மேல் அசைவாடிடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றே நீர் இந்த இடத்தில் வீசிடும். வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் இந்த சபையில் வீசிடும். வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தினில் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தினில் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் இந்த இடத்தில் வீசிடும். வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் வீசிடும். வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. அக்கினி அபிஷேகம் புதிய அபிஷேகம் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய. விண்ணக காற்றே நீர் இந்த சபையில் வீசிடும். வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. கேளுங்க அவரை பார்த்து, இன்னைக்கு ஒரு புது அபிஷேகம். அக்கினி அபிஷேகம் தெய்வமே. என்னாலும் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல எங்கள் மேல் வந்த மந்திடும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவ அருமை ரட்சகரே, ஆவியானவரே, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. நன்றி, உமக்கு நன்றி. சண்டே காலையில் எதுக்கு வர்றோம் சபைக்கு? அவருக்கு நன்றி சொல்லும்படி, அவரை நேசிக்கிறேன்னு சொல்லும்படி. நன்றி சொல்கிறது ஒரு அனுபவம், நேசிக்கிறது இன்னொரு அனுபவம். உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நீங்கள் தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்கீங்க. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செஞ்சுருக்கீங்க, பிள்ளைகளுக்கு செஞ்சுருக்கீங்க, எங்களை காப்பாற்றியிருக்கீங்க, உயிரோட வச்சுருக்கீங்க, ஒரு குறைவும் இல்லாமல் கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச அழகான ஒரு பாட்டு, 3 பேர் பெயருமே வருது. பிதாவே, தேவா, அன்பான தேவா, இயேசுவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. நீங்கள் சொல்லணும் அவரை பார்த்து. நான் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நீங்கள் பாடணும், உங்கள் சத்தம் அவருக்கு கேட்கணும். நீங்க பாடுறத கேட்கறது தான் வந்திருக்கிறார். நன்றி சொல்லும்படி வந்திருக்கீங்க. நல்ல கைத்தட்டி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவர்
அழகான ஒரு பாட்டு. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்கள் கிருபையால் தான் நாங்கள் நிற்கிறோம். உக்காந்துருக்கோம்ல, நிற்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடு எதிர்த்து நிற்கும்படி நில்லுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து என்ன செய்யுங்க? நில்லுங்கள். உங்களுக்கு எதிராக வருகிற, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வருகிற, நம்ம ஃபைனான்சஸ்க்கு எதிராக வருகிற, நம்ம சுகத்துக்கு எதிராக வருகிற, குடும்ப ஒருமனம், சபை ஒருமனம், இவைகளுக்கு எதிராக வருகிற எல்லா சத்ருவின் ஆவிகளுக்கும் எதிராக நீங்கள் போர் செய்யுங்கள்னு சொல்லலை. எபேசியரில் நில்லுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த பாதரட்சையை போட்டுக்கிட்டு, மார்ச்சீரா பதக்கத்தை அணிஞ்சிக்கிட்டு, தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு, பெல்ட் கட்டிக்கிட்டு, அதுக்கு எல்லாத்தையும் அவர் என்னன்னு சொல்கிறார் பவுல். சத்தியமாகிய அரை கச்சை, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, சுவிசேஷம் சொல்லுகிற பாதரட்சை, ஷூஸ் கூட என்னதுன்னு சொல்கிறார். எல்லாம் போட்டு நில்லுங்கள். இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நாம் ஜெயிக்கிறோம். ஏன்னா போர் அவர் செய்து விட்டார். திரும்ப திரும்ப அதை சொல்லி 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 ஜெயிக்க வேண்டியதான். வாய் பேசினா போதும், சரியானதை பேசினா போதும் ஜெயம். தவறானதை பேசக்கூடாது. நேற்று பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பாஸ்டர் இங்கே உங்களுக்கு 1 நாள் 2 நாள் பிரசங்கம் பண்ணுறாங்க. எனக்கு வீட்டில் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? டெய்லி பிரசங்கம் தான். காலையில் சாயங்காலமும் இருக்கிற நேரமெல்லாம் பிரசங்கம். ஆனால் எனக்கு சில விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. புரியலைன்னு இல்லை, அது செய்ய முடியல. அது என்னன்னு தெரியல. சிஸ்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நாங்கள் புரிஞ்ச நமக்கு அறிவு கொஞ்சம் கூட அவங்கள விட, ஆனால் கீழ்ப்படிய முடியல பாருங்களேன் நிறைய விஷயங்கள். அதனால தான் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு பவுல் சொல்லும்போது அவர் கோபம் பாருங்கள் சிஸ்டர்ஸ் மேலே. ஏவாள் தான் வஞ்சி. அதனால தான் வஞ்சனை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சந்தோஷமாக கைத்தட்டி கிருபையால் நிலை நிற்கிறோம் அதை சொன்னால் போதும். நமக்கு நல்லா பேச தெரியும் சிஸ்டர்ஸ்க்கு, அவங்கள விட நிறைய வார்த்தைகள் சொல்ல தெரியும். நம்ம என்ன சொல்லணும்? உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, உங்கள் கிருபைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதும். கர்த்தர் நம்மை நடத்தின விதங்களுக்காக நன்றி சொல்லி, அந்த பாட்டு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம். நல்ல கைத்தட்டி கிருபையால்
கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. தயவுசெய்து அமர்ந்து கொள்ளலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அப்சலோம் முச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குறை கிடையாது. அதே போல் யூதா கோத்திரத்தில் அந்த யூதர்களில் யாதொரு மாசு இல்லாதவர்களும், நல்லா கவனிங்க, அழகானவர்களும். சிலவங்களுக்கு அழகு இருக்கும், ஞானம் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாசு இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளோருமாகிய சில வாலிப கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்துக்களையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் அஸ்பனாசுக்கு கற்பித்தார். நேபுகாத்நேச்சார், நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்த வாலிபர்களை கொண்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்டை கூட்ட தன்னுடைய வருமானங்களை பெருக்க 140 தேசங்கள். ஏன்னா தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 4 வாலிபர்களும் வைத்து ஒரு அழகாக அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நிர்வாகம் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக அவன் செய்கிறான். நேபுகாத் நல்ல ஞானமுள்ள ராஜா. பொதுவாக அந்த ரிலையன்ஸ் அம்பானி இவங்களெல்லாம், முகேஷ் அம்பானிலாம் பார்த்தா ஐஐடி, சென்னை ஐஐடி இப்படிப்பட்ட இதில் கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் உடனே அவங்க படிக்கிறதுக்கு முடிக்கவுமே